தனியா இருந்த 2 பெண் நடன கலைஞர்களை ஒரு கும்பல் கடத்திட்டு போய் தனியா ஒரு வீட்டுல வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எங்க நடந்தது இந்த அதிர்ச்சி சம்பவம்? இந்த கொடூர செயல்ல ஈடுபட்ட இளைஞர்களை போலீஸ் கைது பண்ணாங்களா? பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பெண் நடன கலைஞர்கள் ராம்கோலா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் 2 பெண் நடன கலைஞர்களையும் வாயை துணியால் கட்டிவிட்டு வீட்டில் இருந்து வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றுள்ளனர். பின்னர் கப்தங்கஜ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து 2 பெண் நடன கலைஞர்களையும் கடத்திச் சென்ற 8 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட அனைவரும் மிதமிஞ்சிய மது போதையில் இருந்ததால் ஒரு கட்டத்தில் அனைவரும் போதையில் மயங்கி விழுந்துள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்து தப்பிய 2 பெண் நடன கலைஞர்களும் காவல் நிலையத்திற்கு சென்று தங்களுக்கு நடந்த கொடுமை குறித்து போலீசாரிடம் கூறி புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடன கலைஞர்களை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த நபர்களை தேடிச் சென்றனர். பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களை கடத்திச் சென்ற வீட்டை போலீசாருக்கு அடையாளம் காட்டியுள்ளனர். அதன் அடிப்படையில் அந்த வீட்டிற்கு சென்ற போலீசார் வீட்டிற்குள் இருந்த 8 இளைஞர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் அவர்கள் தங்கியிருந்த வீட்டை முழுமையாக போலீசார் சோதனை செய்து பார்த்துள்ளனர். அதில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றினர். இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்பி சந்தோஷ்குமார் மிஸ்ரா கூறிய போது, குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரும் 30 வயதிற்கும் குறைவானவர்கள் என்றும் குஷிநகர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட 2 பெண்களின் வாக்குமூலங்கள் தற்போது மாஜிஸ்ட்ரேட் முன்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் மருத்துவ பரிசோதனை முடிந்து அதன் அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதற்கிடையே கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் நண்பனின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தாங்கள் அவரது வீட்டில் இருந்ததாக கைதான நபர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்திவிட்டு நடன நிகழ்ச்சிக்கு ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டியை அமர்த்த முடிவு செய்துள்ளனர். நேரம் தாமதமானதை அடுத்து பெண்கள் நிகழ்ச்சியை நடத்த மறுத்ததால் அவர்களை வீடு புகுந்து துப்பாக்கி முனையில் கடத்தி வந்து மது போதையில் அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். வீட்டில் இருந்த 2 பெண் நடன கலைஞர்களை கடத்திச் சென்று ஒரு வீட்டில் வைத்து 8 இளைஞர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீஸ் கைது பண்ணிருக்கக்கூடிய நிலையில வீட்டுல தனியா இருந்த பெண் நடன கலைஞர்களை கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுத்தின சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.